ஒரு குடும்பமாகி கல்யாணம் இருக்கிறவங்க கூட தான் இன்னொருத்தி விரும்புகிறாங்க. எல்லாருமே இங்கே சேர்த்து வைக்கலாம். என்னென்னா உண்மையான அன்பு ட்ரூ லவ்னா அது எல்லாருக்கும் வர்றது எல்லாருக்குமே காதல் ஒன்று தான். அது வந்து இவங்களுக்கு யங்ஸ்டருக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்றது கிடையாது. ஜின் வழிபடக்கூடிய தெய்வமாக அதை எப்படி பார்க்குறது? வீட்டில் வழிபடலாமா? தாராளமாக செய்யலாம். இறைவன் தானே இங்கே படைச்சதே. இறைவன் படைப்பு தானே ஜின்னு. ஏன் இதை மட்டும் வழிபடக்கூடாது? ஒரு வண்டியில் வந்து 1000 வண்டி போதுன்னா 1000 வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறது கிடையாது. யாருக்கு நேரம் கெட்டுருக்குதோ, யாருக்கு டைம் சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகும். அது சாதாரண அடியோடும் போகலாம், உயிரையும் எடுத்துடலாம். அர்த்தம் சொல்கிறான் போகிறான் வரன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. 1000 பேர் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இப்போ ஜென் கூடவே நம்ம ஒரு பாதுகாப்புக்கோ இல்லை ஒரு நம்பிக்கைக்கோ நம்ம கூடவே வச்சுக்கலாம். ஆனால் எந்த மாதிரியான பொருட்கள் ஜென் சம்மந்தப்பட்ட? எதுவுமே வேண்டாம். நாங்கள் தர ஒரு பொருளை தருவோம், அதை நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் இது வந்து ஜின் வந்து ஏழை பணக்காரன்றதெல்லாம் கிடையாது. எப்படி கடவுளுக்கு எல்லாருக்கும் பொதுவானது அதே மாதிரி தான் ஜின்னு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜின் பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காதல் பிரச்சனைகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காதல் தான். லவ் பண்ண பொண்ணு வந்து கிடைக்கல, இல்லை அந்த பொண்ணு மனம் மாறுற மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குல்ல. யங்ஸ்டர்ஸோட லவ் ப்ராப்ளம்ஸை தீர்த்து வைக்க முடியுமா? மெயினானது அதாவது சொல்லிட்டேனே, மனிதர்கள் உள்ள அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கும் போது யங்ஸ்டர் மட்டும் இல்லை, வயசானவங்க கூட லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த காலத்தில் ஒரு குடும்பமாகி கல்யாணம் இருக்கிறவங்க கூட தான் இன்னொருத்தி விரும்புகிறாங்க. எல்லாருமே இங்கே சேர்த்து வைக்கலாம். என்னென்னா உண்மையான அன்பு ட்ரூ லவ்னா அது எல்லாருக்கும் வர்றது எல்லாருக்குமே காதல் ஒன்று தான். அது வந்து இவங்களுக்கு யங்ஸ்டருக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்றது கிடையாது. ஏன்னா உயிரே அடங்கி இருக்குது இதில் தான். ஏன்னா எதை இழந்தாலும் அவங்க தாங்கிக்குவாங்க. இந்த விரும்பினவங்களை விட்டுட்டாக்கா தாங்க மாட்டாங்க. அதனால் இதையும் உடனடியாக பார்த்து உடனே சேர்த்து வைக்கலாம். 2 நாளில் எப்பேற்பட்டவங்களையும் சேர்த்து வைக்கலாம். அந்த ஜின் மாந்திரிகத்தால் உண்மையாக அவன் காதலிக்கிறான், உண்மையாலுமே அவங்க மேலே பாசம் இருக்கிறவங்க தான் மாந்திரிகத்தை தேடி வருவாங்க. சும்மா வந்து அப்படி இப்படி இருக்கிறவங்க போகிறவங்க வரவங்க வயலை பார்த்துட்டு இப்படி ஃபோட்டோவை பார்த்துட்டு விரும்புகிறவங்கலாம் வரமாட்டாங்க. அது தெரியும் எங்களுக்கு எப்படின்ட்டு. அதன்படி ஜின் மூலயமா உடனடியாக அவங்கள நம்ம சேர்த்து வைக்கலாம். இதே மாதிரி பழகிட்டு என்ன பண்ணுவாங்க, 4 பாட்டு பழகிட்டு திடீர்னு விட்டுட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு வாசலை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க அவனே நம்பி. அப்போ அவங்க என்ன எங்கே போக முடியும் திரும்ப? அப்போ அவங்கள சேர்த்து வைக்கணுமா இல்லையா? அதான முறை. சரியா? அதே மாதிரி தான் ஒரு ஆணை கூட நம்ப வச்சு கை தரத்துட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிடுவாங்க. அப்போ அவங்க கூட நம்ம அதை சேர்த்து வச்சு தான் ஆகணும். அதே மாதிரி சில விஷயங்கள் எனக்கு ஒரு டவுட்டு, அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ நம்ம கூட ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க இந்த மரணிச்சு போன பிறகு அவங்க கூட பேசணும் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் போய் பார்க்குறாங்களே, அதுக்கும் ஜின் மாந்திரிகத்தில் ஏதாவது ஒரு? கண்டிப்பாக அதுக்கு ஜின் மாந்திரிகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவங்களால ஆபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் ஜின்னு சரி பண்ண வரும். நம்ம கூட பேசுறது போகிறது வர்றது எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு கூட தான் அந்த எண்ணங்கள் இருக்கும். நம்ம இறந்துட்டோம்னா நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்மளை பிடிச்சவங்களை பார்க்கணும். அதுக்கெல்லாம் ஜின்னை வச்சு தடை போட முடியாது. இப்போ கெட்ட சக்திகளால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, உங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் தீர்வு கொடுக்கலாம் ஜின் மூலயமா. நிறைய பேர் நம்ம கோவில் தொடக்கத்திலே பேசணும், கோவிலுக்கு போகிறதா இருக்கும். ஜின் வழிபடக்கூடிய தெய்வமாக அதை எப்படி பார்க்கறது? வீட்டில் வழிபடலாமா? தாராளமாக செய்யலாம். இறைவன் தானே இங்கே படைச்சதே. இறைவன் படைப்பு தானே ஜின்னு. ஏன் இதை மட்டும் வழிபடக்கூடாது? புரியுதுங்களா? அது அவங்க மனசை பொறுத்து தான். புரியுதுங்களா? இப்போ கடவுள்களே வந்து ஒருத்தவங்க அப்பாவை வணங்குறாங்க, ஒருத்தவங்க பிள்ளையை வணங்குறாங்க, சிவபெருமானை ஒருத்தவங்க வணங்குறாங்க, பிள்ளை முருகரை ஒருத்தர் வணங்குறாங்க, விநாயகரை ஒருத்தவங்க வணங்குறாங்க. அவங்கவுங்க மனசு தான். புரியுதுங்களா? இப்போ நான் ஜின்னை வணங்குறேன், என் மனசு தான். ஏன்னா அதுவும் இறைவன் படைப்புன்னா அப்போ ஜின்னு இறைவனோட பிள்ளைகள் தானே. அப்போ யார் படைச்சது? ஜின்னு மட்டும் எங்கிறது வந்தது? ஓகே, சரியா? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜின் இப்போ உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்களா, இல்லை இந்தியா முழுவதும் எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் இருக்கு? அது எவ்வளோ பேருன்றது ஒரு காலத்தில் கொஞ்சம் நிறைய ஆட்கள் இருந்தாங்க. இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வேறு லைனுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. வெளிநாடு படிப்பு வச்சு அந்த வேலை வேண்டாம், நைட்டை பகலை சுருகாட்டிலே அங்கே இங்கே கஷ்டப்பட முடியாதுன்னு நிறைய பேர் பாதையை மாற்றிட்டாங்க. ஏன் ரேர் இப்போல்லாம் வந்து பொறுக்கி எடுக்கணும். ரேர் வாகன விபத்துகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இப்போ நிறைய பேர் வாகனம் வச்சுருப்பாங்க, வாகனத்தில் அன்றாடம் போகிற வரவங்க, அது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சிக்காமல் தவிர்க்கிறதுக்கு ஜின் மாந்திரிகத்தில் கண்டிப்பாக அது நமக்கு முக்கியமாக தேவை. இப்போது ஒரு வண்டியில் வந்து 1000 வண்டி போதுன்னா 1000 வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறது கிடையாது. யாருக்கு நேரம் கெட்டுருக்குதோ, யாருக்கு டைம் சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகும். அது சாதாரண அடியோடும் போகலாம், உயிரையும் எடுத்துடலாம். அது சிம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம செய்துட்டோம்னா அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஒரு ஆளுக்கு உண்டான நேரங்கள் கெட்டு போச்சுன்னா நேரம் இந்த மூலியமாக தான் டக்குன்னு உயிர் எடுத்துகிட்டு போயிடும். கேட்டால் பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்டு இறந்துட்டாங்க. ஆனால் பின்புலம் என்னவா இருக்கும்?
யாராவது செய்வனையாக இருக்கலாம், ஏதோ கண்டிஸ்டிகளாக இருக்கலாம், இல்லை நேரம் சரியாமல் இருக்கலாம், பல விஷயங்கள் உண்டு. அதனால் இதை கவனித்து பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதா அது சாதாரணமாக விடக்கூடாது, அது என்னென்னு பார்த்து சரியாக கவனிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் கப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை குழந்தையின்மை அப்படிங்கிறதா. நிறைய கண்டிப்பாக வாழ்க்கைக்கு எல்லோருக்கும் தேவையானது பெரிய சொத்தே அதுதான். சொத்து இல்லை, உயிரே அதுதான். அப்படின்ற பட்சத்தில் குழந்தை இல்லாதவங்க எங்களை நாடி வருவாங்க. அதை வந்து நாங்கள் பல பேருக்கு, நிறைய பேருக்கு குழந்தைகளை உற்பத்தி பண்ணி செய்து நல்லபடியாக நடக்க இருக்கிறாங்க. இது என்ன காரணம்னா, மாந்திரிக முறையில் நடக்கிறத வெளியே கொண்டுட்டு வர்றது இல்லைன்னா, இப்போ ஒரு மருத்துவ ரீதியாக இருந்தால் அதை வெளியே விளம்பரத்துக்காக இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு போட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். நாங்கள் அப்படி கொடுக்க முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வர்றதே யாருக்கு தெரியாமல் அசிங்கப்பட்டுக்கிட்டு, நாளடைவில் மற்றவங்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு, இது வந்துன்னா மாந்திரிக மூலியத்தில் இவங்களுக்கு குழந்தை உருவாச்சுன்னாக்கா அதை சொல்ல யாரும் வாய் திறந்து சொல்ல முடியாது. ஆக மொத்தம் அவங்களுக்கு தேவை அந்த குறை நீங்கணும். அர்த்தம் சொல்கிறான் போகிறான் வரன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. 1000 பேர் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இவங்களுக்கு தேவை வாரிசு. சரிங்களா? இதே மாந்திரிக மூலியத்தில் தான் உருவாச்சுன்னா இதே மாதிரி ஒரு சொத்துக்காகவோ எதை வேணாலும் செய்யலாம், வேறு தவறான பாதைக்கெல்லாம் போகலாம். அதனால் வெளியே காட்டிக்க மாட்டோம். இப்போ ஜென் கூடவே நம்ம ஒரு பாதுகாப்புக்கோ இல்லை ஒரு நம்பிக்கைக்கோ நம்ம கூடவே வச்சுக்கலாம்னா எந்த மாதிரியான பொருட்கள் ஜென் சம்மந்தப்பட்ட? எதுவுமே வேண்டாம். நாங்கள் தர ஒரு பொருளை தருவோம், அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சில பொருட்கள் உண்டு, அதை வச்சுக்கலாம். அதை மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஜின்னை வச்சுக்கணும்னா ஏன்னா ஒரு பயிற்சி இல்லாமல் எதுவுமே தேவையில்லாமல் இப்போ ஒரு சில கடவுள்களே வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஓகே. சாமியாக இருந்தால் கூட, கடவுளாக இருந்தால் கூட அது இருக்கிற இடத்துல தான் அது இருக்கணும். அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்கறது வழிமுகம் எதுவுமே சரி ஒரு குரு கிட்ட வழிநடத்தோடு செய்கிறது தான் நல்லது. வழிபட்டு அதெல்லாம் ஆமாம், தெரியாமல் ஏடா கூடமாக எடுத்துகிட்டு போய் வச்சுக்க கூடாது. ஓகே. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்களில் எவ்வளோ பேர் வந்து உங்களை பார்ப்பாங்க சராசரியாக? இன்னைக்கு உள்ள பிரச்சனையில் என்னுடைய ஆஃபீஸில் வந்து பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பாங்க. அது வந்து இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் அன்னைக்கு உள்ள பிரச்சனைகள்னு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் என்னது வாழ்க்கை எவ்வளோ போனாலும் முன்னுக்கு போனாலும் மிஷின் வாழ்க்கையாக இருந்தாலும் மனுஷனுக்கு வலி வந்தால் மனுஷனுக்கு தான் அது தெரியும். அந்த இதய வலி வந்தாக்கா அது அவங்களோட வேதனை வலி அவங்களுக்கு தான் தெரியும், துன்பமும் அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நோய் வந்தால் கூட தாங்கிக்குவாங்க. ஒரு வாரம் 10 நாள் ஹாஸ்பிட்டல் போகாத கூட 11ஆம் நாள் போகலாம். ஆனால் மன வலியோடு இருக்கவே முடியாது. ஒரு நேரமும் உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அதனால் நிறைய தினமும் காலையிலேருந்து இன்றைக்கெல்லாம் காண்டு கிடக்கணும் இல்லை, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50-100 டோக்கன் மேலே தான் ஓடும். அதே மாதிரி பிரச்சனைகளில் பார்க்குறப்ப பெரிய பிரச்சனை இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கும். கல்யாணம் ஆகி வந்தோடனே என்னோட பையனை பிரித்து கொண்டு போயிட்டாங்க, பையனோட பாசம் போயிடுச்சு, மனைவி பக்கமே இருக்கான், அப்படிங்கிற சில விஷயங்களும் குடும்பத்தில் நடக்கும். இந்த பிரச்சனைகளையே சரி பண்ண முடியுமா? தான் பக்கம் கொண்டு வரணும். கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறவங்க தான் இந்த மாந்திரிக துறையில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பொண்ணை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அடுத்தவங்க பொண்ணு மருமகளை வேறு மாதிரி தான் எல்லா வீட்லேயுமே பார்ப்பாங்க. அது இங்கேன்னு இல்லை, காலகாலமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எல்லாமே சரி பண்ணணும். சரி பண்ணி அவங்களுக்கு உண்டான விஷயத்தை தான் நம்ம செய்யணும். ஒரு பெண்ணு சொல்லுது நான் மாமியாரை பார்க்க மாட்டேன்னுது, அவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லுது. சரியா? மாமியார் தான் மருமகளை கொடுமைப்படுத்தலை, மருமகளும் செய்கிறாங்க நாட்டில். அதே அவங்க அம்மா அப்பா இருந்தால் சொல்லுவாங்களா? அதெல்லாம் வந்து முதல்ல வந்து என்ன சொல்கிறேன், பெண்களுக்கு பிரச்சனை பெண்களே தான். சரிங்களா? அது நிறைய குடும்பத்தில் அது விவாகரத்து வரைக்கும் போயிருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து ஒத்துமையாக வாழ வச்சிருக்கிற நிறைய குடும்பங்கள் நல்ல வழியாக நடத்துகிறோம். சமீபத்தில் அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, பல விஷயங்கள் நம்பிக்கைக்குரியதாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய முதல்வருக்கே ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த பதவியே எடுத்துட்டாங்க. அது ஒரு அரசியல் சார்ந்து போனாலும் அரசியல் தலைவர்கள்லாம் இதை பின்பற்றி பண்ணுறாங்களா சார்? அது உங்ககிட்ட சார் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய அரசியல் தலைவருங்க நிறைய கையில் கயிறு கட்டிட்டு இருப்பாங்க, விபூதி அடிக்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க முறையில் அங்கங்கே போய் பார்க்குறாங்க தான். புரியுதுங்களா? யாருக்கும் வந்து நம்பிக்கை இல்லாமல் இல்லை. என்ன அவங்கவுங்க பின்பற்றுறது வேற. இப்போ பல பேர் வந்து எங்ககிட்ட வராங்க ஜின் மூலயமா, பல பேர் வந்து அவங்கவுங்க விரும்புகிற கடவுள் மூலயமா, கர்த்தர் மூலயமா, அல்லா மூலயமா அவங்கவுங்க மதத்தை சான்று அவங்கவுங்க போகிறாங்க தான். ஆக மொத்தம் ஏதோ ஒரு வழியில் அவங்கவுங்க பரிகாரங்கள் அவங்கவுங்க செய்து தான் தக்க வைக்கணும் இன்றைக்கி உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு. ஜின் பார்த்திபன் அப்படிங்கிற உங்களை ஒரு சாமானியன் வந்து சந்திக்கணும்னா எப்படி அணுகிறது? எங்கே வந்து சாமானியன் சந்திக்கணும்னா அணுகணும்லாம் இல்லை, இப்பயும் அணுகின்னு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது வந்து ஜின் வந்து ஏழை பணக்காரன்றதெல்லாம் கிடையாது. எப்படி கடவுளுக்கு எல்லாருக்கும் பொதுவானது அதே மாதிரி தான் ஜின்னு. யார் வந்தாலும் நம்பி வர்றவங்கள ஏழை பணக்காரன் கூலி வசதியானவன் தொழிலதிபர்ன்றதெல்லாம் இங்கே எங்ககிட்ட கிடையவே கிடையாது. உள்நாடு வெளிநாடு அவங்க இவங்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், நிறைய குடும்பங்களை வாழ வச்சிருக்கிறேன் வெளிநாடுகள் ஃபுல்லாக. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணதான் ஜின்னு.
ஜின் மூலயமா நிறைய பேருக்கு செய்திருக்கிறோம். நோய்கள் இருக்கும் சார், தீராத நோய்கள் இருக்கும், ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல் போய் அது தீராமல் இருக்கும், அந்த மாதிரியான நோய். ஆமாம், அது கண்டிப்பாக மாந்திரிக முறையில் ஒருத்தவங்களுக்கு செய்வனை வச்சோம்னா அந்த மாந்திரிக முறையில் மட்டும்தான் நம்ம தீர்க்க முடியும். அதனால் மாந்திரிகத்தில் என்ன பண்ணணுமோ அதன் வழி தான் நம்ம பின்பற்றி நம்ம செய்யணும். அதை இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போயோ இல்லை மற்றதுக்கு போனீங்கன்னா அவங்க ஸ்கேன் எக்ஸ்ரே எடுப்பாங்க, உள்ள நோய் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. மாந்திரிக முறையில் என்ன செய்கிறாங்களோ அதை உள்ள முள்ளால் தான் எடுக்க முடியும். கட்டாயம் மாந்திரிக முறையில் செய்தால் அதை மாந்திரிக முறையால் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். பல விஷயங்கள் சார் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார்.